ஹாய், உங்கள் அனிதா பாண்டியன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்டைல். டெக்ஸ்டைல் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே தெரியும். நூல் உற்பத்தி பண்ணுறது, அதாவது பஞ்சிலிருந்து எந்த மாதிரியான நூல் வருது, எப்படி நூல் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குளிர் நூல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பஞ்சை சுத்தமான பஞ்சை இந்த மிஷினில் இருந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார்டிங் டிபார்ட்மெண்ட். அங்கேருந்து வரக்கூடிய பஞ்சு இந்த மாதிரி சிலைவராக இந்த கார்டிங் ட்ராயிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கேன் மூலியமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளெக்ஸ். இதில் இருந்தால் பார்த்திங்கன்னா நூல் ஒரு சின்ன நூலாக நம்மளுக்கு உற்பத்தி ஆகி கடைசியில் ஃபில்லிங் டிபார்ட்மெண்ட். பாருங்கள் எவ்வளோ லேஸாக வருது பாருங்கள் நூல். நம்ம ஒரு முடி அளவுக்கு நூல் வருது. இதுதான் நம்ம கடைசியில் சட்டையோ ஒரு துணிமணியோ நெய்யறதுக்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு நூலாக உற்பத்தி பண்ணுது. இதெல்லாம் ரீடிங் டிபார்ட்மெண்ட்டு வேறு சாயப்பட்டறை யூஸ் பண்ணுறது. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் பண்ணக்கூடிய இந்த ஆட்டோகோனர் இதுதான் ஃபினிஷிங் லைனும்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த நூல் எல்லாமே சேர்ந்து ஒரு கோனாக உற்பத்தி பண்ணி அதை பார்த்திங்கன்னா பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு இது பண்ணுற காட்டுறப்பாங்க. இந்த மாதிரி கோனாக வரதை பண்டல் போட்டு மொத்தமாக பண்டல் போட்டு அதை பார்த்திங்கன்னா வெளியிலே டெலிவரி பண்ணுவாங்க. அவங்க தான் வாங்கி நம்ம டெக்ஸ்டைல் இந்த துணிமணி தைக்கவோ இல்லை ஆடை மற்றும் துணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும்